இறந்து போன ஒரு வீட்ல வந்து ம். எப்பயுமே ஒரு முழிச்ச முழிச்ச விஷயமா தான் எப்பயுமே இருப்பாங்க. எல்லாருமே தூங்கிட மாட்டாங்க. ம். எல்லாரும் தூங்க மாட்டாங்க. ஏன்னா இறந்து போன அந்த உடல் வந்து அங்க கிடக்குது. அதை நோக்கி கண்டிப்பா குலதெய்வங்கள் எல்லாம் வரும். அந்த குலதெய்வங்கள்லாம் வரும்போது வர்றதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே காமாட்சி அம்மன் விளக்குன்னு ஒண்ணு ஏத்துவோம் தலையில. ம். ஆமா. தலைமாட்டுல விளக்கு வைக்கிறதுக்கு காரணமே இந்த குலதெய்வங்கள் வர்றதுக்காகத்தான் விளக்கு வைக்கிறோம். ம். அந்த குலதெய்வங்கள் வந்து இந்த உடலை எடுத்துட்டு போணும். இதே அமைப்புல மறுபிறப்புல ஒரு உடல் வரணும் இந்த குடும்பத்துக்குன்றதுக்காகத்தான் அந்த விளக்கு ஏத்தி வைக்கிறோம். அதே மாரி அந்த குலதெய்வம் வந்து போறதுக்காகத்தான் யாரா ஒருத்தர் விழிப்போடையே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது பார்த்துக்கிட்டே இருந்தா தான் அது தெரியும். ஏன்னா உயிர் உள்ளது. அதன் மூலியமா தான் இந்த உடல் இறந்திருக்கு. இந்த குடும்பத்த சார்ந்தவங்க இறந்திருக்காங்க. அப்படின்னு தெரியறதுக்காக, அந்த உயிர் சார்ந்த அந்த ஒருத்தர் விழிச்சுட்டே இருக்கும்போது தான், அவங்கள சுத்தியும் அந்த குலதெய்வம் இருக்கும். ம். அதே மாரி அந்த குலதெய்வம் தான் இந்த 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 உடல் கட்டையும் எடுத்துட்டு போறது. ஏன்னா இதே மாரி இன்னொரு மறுபிறப்புல ஒரு உடல் குடுக்கணும்ல. ம். அதனால தான் விஷயம். எப்பயுமே ஒரு சில குடும்பத்துல சொல்லுவாங்க, "எப்பா நாங்க உங்க தாத்தாக்கு முந்தின தாத்தாக்கு கேன்சர் இருந்ததுப்பா. அதே மாரி ஒரு புள்ள பொறந்துட்டான்ப்பா. இந்த புள்ளைக்கும் கேன்சர் வந்துச்சுப்பா."